அனைவருக்கும் ஒரு இனிய வணக்கம்ப்பா. இன்னைக்கு புடவை கட்டுறது நிறைய பேர் புடவை சாரி டிராப்பிங் சொல்லுங்க. என்ன 10 பேர் சாரி டிராப்பிங் சொல்லுங்க புடவை கட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுங்கம்மான்னு சொன்னாங்க. நான் சொல்லி தரேன். இப்போ நம்ம வந்து இன்ஸ்கர்ட் போட்டுறோம். இன்ஸ்கர்ட் போட்டுட்டு இப்போ வந்து புடவையை வந்து பாருங்க, நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இதை மடிச்சுக்கோங்க. நான் குள்ள கத்திரிக்கான்றதுனால நான் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். இந்த மடிச்சு இதை இப்படி சொருவிக்கிறோம். சொருவிட்டு இதை இப்படி கொண்டு வரோம். பின் பக்கமா கொண்டு வரணும்ப்பா. இப்படி பின் பக்கமா கொண்டு வந்து இந்த முன்பக்கம் இருக்கிறத இப்படி எல்லாத்தையும் உள்ள டக் பண்ணுங்க. அதை இப்படி டக் பண்ணி இது வரைக்குமே நல்லா இது வரைக்குமே ஃபுல்லா டக் பண்ணிக்கிங்க. டக் பண்ணிட்டு அடுத்தது முன்னாடி ஃபிளீட்ஸ் கரெக்டா எடுங்க. அந்த வெளிப்பக்கம் அதெல்லாம் தெரிய வேணாம். வெளிப்பக்கம்லாம் அந்த முந்தி வரையக்கூடாது. தான் நான் இப்படிதான்ப்பா கட்டுவேன். நீங்க இது மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இப்ப என் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நான் அதை முந்தானியை கரெக்ட் பண்ணிக்குவேன். என் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நான் முந்தானியை கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இதை எடுத்து இந்த கரெக்டா வச்சு இங்க கண்ணாடியில பார்த்துக்கோங்க ஹைட்டுக்கு கரெக்டா இருக்கான்ட்டு. போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும், இந்த ஜாக்கெட்டோட எட்ஜில் இந்த இடத்துல ஜாக்கெட்ல எட்ஜில் இந்த இடத்துல இங்க பாருங்க, இதை அப்படியே கொஞ்சம் நல்லா இப்படி மடிச்சு ஒரு கையை வச்சு இங்க வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் மடிச்சு, அதாவது இந்த இடம் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப தூக்காம இருக்கும். அது எதுக்கு போடணும், அந்த பின்னு தெரியுமா? இந்த பாருங்க, நல்லா இந்த இடத்துல மடிச்சு இதை அப்படியே பின் போட்டு வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இது அசிங்கமெல்லாம் தெரியாது. இப்போ இந்த முந்தியை எடுத்து இப்படி கொண்டு வந்து, இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது வந்து இங்கே கழுத்துக்கிட்ட வந்து அசிங்கமாக இது பிடிச்சி இருக்காது. அதுக்காக அப்படி போடுறது நல்லாவும் இருக்கும். அது இப்போ புடவையை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நல்லா இந்த பக்கம் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த 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 பட்டை நிறைய பேருக்கு இது வந்து பட்டை இறங்கி நவுந்து போய் தூக்கி பின் பண்ணிக்கலாம் கூட பண்ணுவாங்க. அப்படி பண்ண தேவையில்லை. பாருங்க, நல்லா இப்படி எடுத்து இந்த பட்டையை எடுத்து இன்னொரு பின் கொடுமா. நல்லா இந்த இடத்துல அழகாக இதை எடுத்து ஒரு பின் போட்டுக்கோங்க. இங்கே பின் போட்ட உடனே நம்மளுக்கு புடவை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த ஹிப் சைஸ், இந்த ஹிப்பு வந்து அப்படியே நகராது. பாருங்கள், எவ்வளோதான் நம்ம திரும்பினாலும் எது பண்ணாலும் நகராது. இப்போ அடுத்தது இந்த ஃப்ளீட் இப்போ எடுக்க போகிறது தான். இங்கே கொஞ்சம் விட்டுருங்க. இங்கே ஃபுல்லாக எட்ஜு வரைக்கும் எடுக்க வேணாம், அது அசிங்கமாக இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் விட்டுருங்க. இப்படி நான் சொல்கிறேன், அது கரெக்டாக வந்துடும். விட்டுட்டு இதான் ரொம்ப விட வேணாம், கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி போட வேணாம். அப்படியே ஃப்ளீட் அழகாக குட்டியாக எடுங்க. அது நல்லா முன்னாடி வந்து நல்லா ஃப்ளீட்ஸ் நிறையா விழுகும். இப்போ பாருங்கள், எடுத்துட்டிங்களா? இங்கே பாருங்கள், அழகாக விழுந்துருக்குதா ஃப்ளீட்ஸ் பாருங்கள், அப்படியே வரிசையாக அழகாக விழுந்துருக்கா. இப்போ என்ன பண்ணும், இதெல்லாம் ஒன்றா வச்சுட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், நான் இப்படி தான் கட்டுவேன்ப்பா. இந்த இது பாருங்க, அடுக்கடுக்காக விழுவும். இது எப்படின்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த எடுத்து நல்லா இந்த இடத்துல கொஞ்சமாக எடுத்து இப்படி நான் அப்படி சொருவிக்குவேன். சொருவிட்டு இது என்ன பண்ணு, இந்த ஒரு ஃப்ளீட்டை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டோம்னா நம்மளுக்கு மீதி ஃப்ளீட்ஸ் எல்லாம் கைக்கு வந்துடும். 1 2 3 4 ஃப்ளீட் நல்லா அழகாக இழுத்து, இப்போ நல்லா இழுத்து முந்தாணி வந்து ரொம்பவும் மேலே தூக்காமல், அதாவது முன்னாடி ஃப்ளீட்டை வந்து ரொம்ப இப்படி தூக்கிட்டிங்கன்னா அசிங்கமாக தெரியும். கீழே பாருங்கள், கீழே காட்டுமா, கீழே வரைக்கும் நல்லா இது வந்து இப்படி தரையிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம சொருகும் போது அதை ஈஸியாக பிடிங்க. பாருங்கள், இப்போ இந்த இது இருக்குது இல்லை, இது இப்போ அசிங்கம், நம்ம இங்கே சொருனா அசிங்கமாக இருக்கல. இது என்ன பண்ணி இதையும் எடுத்து கொண்டு வந்து இங்கே பாருங்கள், கொண்டு வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே எடுத்து அப்படியே சொருவிட்டு இங்கே பாருங்கள், இதெல்லாம் டக் பண்ணி அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ அந்த முன்னாடி இருக்கிற அந்த இதை எல்லாமே கரெக்ட் பண்ணி பின்னு கொடுக்கணுமா. சேஃப்டி பின்னு முன்னாடியெல்லாம் நல்லா அழகாக எடுத்து விட்டு சேஃப்டி பின்னு எப்படி குத்தணுமோ அப்படி குத்தி எப்படி கொடுத்துட்டு இப்போ இந்த முந்தியை வந்து நல்லா இப்படி இழுத்து விடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இதுதான் மெயின் பாயிண்ட் சொல்லித்தரேன். இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இது என்ன ஆகும், இப்படி தூக்கிக்கும். இப்படி தூக்கும் போது என்ன பின் கொடுக்கும். இப்போ இது என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்படி கை இப்படி ஃபஸ்ட்டு இதில் விட்டு இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, இதை அப்படியே எடுத்துக்கோங்க. இதை அப்படியே எடுத்து பிடிச்சிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து பிடிச்சிதான் இந்த இடத்துல பிடிச்சி குத்தாமல் குறையாமல் நல்லா அழகாக இப்படி போட்டுருங்க. இப்படி உள்ளுக்குள்ளே வர மாதிரி போட்டாலும் சரி. இப்போ இது நின்றுச்சா? இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே ஏறவே ஏறாது. நம்ம கழுத்துக்கிட்டே இது பண்ண நம்ம இப்போ குட்டி செயின் போட்டிருக்கோன்னா அழகாக இதுக்கு மேலே விட்டுக்கலாம், நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது இந்த மடிப்பு எல்லாமே இப்படி கடையாமல் அடிக்கடி இப்படி தூக்கிக்கும். வண்டி ஓட்டிட்டு இருக்கவங்களுக்கு இப்படி தூக்கிக்கும். இது தூக்காமல் இருந்து தூக்குனா இங்கே அசிங்கமாக தெரியும். நம்மளோட சைடு பகுதி அப்படியே தெரியாமல் இருக்கிறதுக்கு அடுத்த ஃப்ளீட்ஸில் எடுத்து அதையும் எடுத்து, அதாவது இழுத்துக்கவும் வேண்டாம், பிடிச்சிக்கவும் வேண்டாம். அப்படி என்னடா நிறைய அக்கா பின்னு போடாங்கன்னு நினச்சிக்காதீங்க. புடவை இப்போ இந்த மாதிரி பின்னு போட்டு கட்டிட்டீங்கன்னா, காலையில் நீங்கள் கட்டினீங்கன்னா சாயங்காலம் இல்லை, எவ்வளோ நேரம் நீங்கள் வெளியில் இருக்கீங்களோ அது நாள் வரைக்கும் அப்படியே ஜாக்கெட், அதாவது
வெளியில் பின்னு தெரியாமல் ஜாக்கெட்டுக்குள்ளேயே கை விட்டு உள்பக்கம் பின் தெரியாமல் போட்டு நான் சுடிதார் போட்டுக்கனால அப்படி தெரியுது. இப்போ பாருங்கள் இந்த விதம் அப்படியே நின்றுக்குச்சு. ஒரே நிமிஷம். இந்த இதுவும் அப்படியே நின்றுக்குச்சு, இந்த ஃப்ளீட்டும் அப்படியே நின்றுச்சு, இந்த ஃப்ளீட்டும் அப்படியே நின்றுச்சு, இந்த ஃப்ளீட்டு. இப்போ இது என்ன பண்ணுறது, இது அப்படியே நல்லா காற்றுல பார்த்தா தெரியுமா? இதை ஒன்றும் இல்லை, இப்படி நல்லா நிமிந்துக்கோங்க. நிமிந்து நின்று இப்படி பிடிச்சி பிடிச்சி ரொம்பவும் இது பண்ணிக்காமல் ரொம்பவும் அதாவது தெரியக்கூடாது. இது நம்ம தான் பின் பண்ணியிருக்கோன்னு தெரியாத அளவுக்கு ஜாக்கெட்டுக்கு உள்ளே பின்னை வந்து ஜாக்கெட்டுக்கு உள்ளே வரணும். சுடிதார் போடுறதுனால தெரியல, ஜாக்கெட்டுக்கு உள்ளே வர மாதிரி, அதாவது வெளியில் தெரியாத மாதிரி பின்னை உள்ளே வர மாதிரி தெரிவிட்டு அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம பின்னு போட்டிருக்கிறது கூட யாருக்கும் தெரியாது. இப்போ பாருங்கள் நான் அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடம் பாருங்கள் தூக்கிட்டு இருக்கும். நம்ம குண்டா இருக்கும் இல்லையா, பின்னாடி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பின்னாடி வந்து நம்மளுக்கு குண்டா தெரியறதுனால அந்த புடவை மேலே தூக்கிக்கும். அப்படி தூக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன். இந்த புடவை அப்படி இருக்குல்ல, இந்த காலை இந்த இதை அப்படி தூக்கிட்டு இந்த காலையே நம்ம பிடிச்சி நம்ம காலை பிடிச்சி நம்மளுக்கு யாரும் தூக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் புடவை இப்போ நடக்க எவ்வளோ தூரம் நடந்தாலும் பாருங்கள், எவ்வளோ தூரம் நடந்தாலும் அந்த பின்னாடி போர்ஷன் வந்து தூக்காது. இப்போ புடவை கட்டியாச்சு, இவ்வளோதான்ப்பா. இப்போ நான் சுடிதாரில் போட்டிருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இதே நான் இப்போ ஜாக்கெட் போட்டு நான் இதே புடவையே காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்டியிருக்கிறத. அவ்வளோதான். நம்மளுக்கு அதே மாதிரி குண்டாக இருக்கிறதும் தெரியாது, நம்ம வயிறு பெருசாக தொப்பையாக இருந்தாலும் தெரியாது. இங்கே பாருங்கள் இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் எவ்வளோ அடுக்கடுக்காக விழுந்துருக்கு பாருங்கள், அடுக்கடுக்காக விழுந்துருக்குது பாருங்கள். பின்னாடி பாருங்கள் அந்த இது பாருங்கள், இங்கே பாருங்கள் பின்னாடி பாருங்கள் அந்த ரொம்ப வலிஞ்சு வராமல் நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் புடவை. நல்லா இருக்கா? இதையே நான் வந்து இப்போ வந்து ப்ளவுஸில் போட்டு ஃபைனல் லுக் பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள் கீழே பாருங்கள் நல்லா அந்த முன்னாடி நல்லா அந்த ஃப்ளீட்ஸ் விட்டு இந்த முந்தானி பாருங்கள் அழகாக இப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு லைட் வெயிட் சாரியில் கட்டி காமிச்சிருக்கேன். நாளைக்கு இன்னொரு நாளைக்கு பார்ட்டி வேர் சாரீஸு யாருக்கு கட்டி காட்டணும்னு சொல்லுங்கள், இல்லை மொத்தமாக இருக்க சாரீ கட்டி காட்டணும். நம்மளை மாதிரி குண்டாக இருக்கவங்க மொத்தமாக இருக்க சாரீ கட்டும்போது இன்னும் கொஞ்சம் குண்டாக தெரியும். அதுவும் தெரியாத அளவுக்கு எப்படி கட்டணுன்றதையும் நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். பின்னாடி பாருங்கள் நான் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி நெக் வச்சு தைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் அந்த முன்னாடி எல்லாம் கீழே வந்து ரொம்ப வழியாமல் நல்லா பின்னாடிலாம் பாருங்கள் கீழே வந்து இப்படி முட்டி இப்போ நார்மலாக இது பண்ண இப்படி தூக்கிட்டு இருக்கும், அது மாதிரி தூக்கிட்டுலாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த முந்தி கிந்தி எல்லாமே இருக்கும். இடுப்புக்கிட்ட பாருங்கள் நல்ல பட்டெல்லாம் பாருங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக தெரியும். ரொம்ப நம்ம நவுந்தாவோ இல்லை தான் இப்படி திரும்பினாவோ இந்த பட்டெல்லாம் நகரவே நகராது. எவ்வளோ நேரம் இல்லை ஈவினிங் எவ்வளோ நேரம் நின்று நடந்து ஒர்க் பண்ணால் கூட இந்த இடுப்பு பக்கமோ புடவை எந்த இடத்துலையுமே கலையாது. இந்த புடவை மடிப்பு பாருங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக நிற்கும். இப்படி தான் நான் புடவை கட்டுவேன். நான் இதே ஸ்டைலில் தான் கட்டுவேன். உங்களுக்கும் இந்த முந்தி பாருங்கள் இந்த முன்னாடி இருக்க ஃப்ளீட்ஸ் தான் அழகாக அப்படியே ஒழுகும் போது செமையாக இருக்கும். இப்படி தான் நான் கட்டுவேன். உங்களுக்கும் இது மாதிரி கட்டி பார்க்கணும்னா நீங்களும் கட்டி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னைக்கு இந்த லைட் வெயிட் சாரி, நாளைக்கு கொஞ்சம் திக்கான கனமான சாரி பட்டு சாரி தான் கட்டி காட்டுறேன். நன்றிங்க. இனிய ஒரு வணக்கம். பாய்.